ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனைத்தும் அறியலாம் வாங்க யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன நமக்கு தேவையான பொருட்கள் மட்டும் யூஸ் பண்ணி இதை சிம்பிளாக பண்ணிடுவோம். எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ போகலாம். முதல்ல தேவையான பொருளாக பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்திருக்கோம். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதை மெலிசாக வெட்டி வச்சுருக்கோம். கேரட்டும் ஒரு கேரட்டு, அதுக்கப்புறம் குடமிளகா, இதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இன்னொரு கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நீங்கள் தேவைப்படுறவங்க கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கோஸ் ஆட் பண்ணல. அடுத்து வந்து கடாய் வச்சுக்கிறோம். கடாய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டும் பச்சை மிளகா ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணிடலாம். லைட்டாக வதக்கியும் விட்டுக்கலாம். கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க. அது லேசாக வதங்கணும். கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு ஒரு 1 மினிட் தான் போதும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் கோஸ் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மற்ற காய்கறி எல்லாத்தையுமே உள்ளே போடலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் இது அப்படியே கொஞ்சம் வதக்கி விடுங்க. அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா இப்போ இது பாயில் ஆகிறதுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவு உப்பு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிட்டால் தான் காய்கறியில் உப்பு இருக்கிற மாதிரி. ஸோ அப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் திரும்ப எண்ணெய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ இந்த ஃபுல்லாகவே எல்லா காயுமே நல்லா ஆயில் இதுவாக இருக்கிற மாதிரி போடணும். ஏன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணும் போது அப்போ தான் அந்த ஆயில் வந்து ரைஸ்லேயும் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்ச நேரம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸை வந்து நாங்கள் தனியாக வேக வச்சுருக்கோம். பாஸ்மதி ரைஸு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருக்கோம். ஒரு ஹாஃப் பாயில் ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு ரைஸ் எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சின்னதாக உடையிற மாதிரி நல்லா இதாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உதிரியாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த காய்கறியை வந்து கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டோம். இப்போ நல்லாவே வதங்கி இருக்கு, பார்த்தா தெரியும். ஸோ இப்போ இதை வந்து திரும்ப ஒரு தடவை நம்ம கலரி விட்டுக்கணும். ஸோ இப்போ அப்படியே கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கலரிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கலரிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டோன்னு விட்டுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் மேக்ஸிமம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் பெப்பரு, மிளகா பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகு, பெப்பர் மட்டும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நம்ம திரும்ப அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுவுமே வந்து அந்த பெப்பர் எல்லாமே கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதனால நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் பெப்பர் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் இது வதங்கிறதுக்கு டைம் கொடுக்கலாம். இது வந்து நான் ஃப்ளேம் ஹையில் வச்சுருக்கேன். ஸோ ஹையில் வச்சுட்டு அதை வதங்க விட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேம் வந்து திரும்ப மீடியமுக்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. அதே மாதிரி வதக்கி விட்டுக்கணும். அடி மட்டும் ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம அப்படியே ரைஸ் ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைனா அந்த பாஸ்மதி ரைஸ் உடஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் வந்து கலரும் போது பொறுமையாக கலரணும். கீழேருந்து மேலேன்னு இருக்கிற மாதிரி அடியிலேருந்து அப்படியே பரட்டி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக மெலிச ரைஸ் ரொம்ப இதுவாக இருக்கும், உடஞ்சிரும். அது உடையாமல் உங்களுக்கு முழுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக அப்படியே கீழே இருந்து மேலே பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இது பண்ண விடுங்க. ரைஸ் வந்து கொஞ்சம் ஆஃப் பாயிலில் தான் இருந்தது, அதனால நம்ம இந்த ஆயில்லையுமே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு அடுப்பில் வச்சு பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தரையில் எடுத்து வச்சு கூட நல்லா ரைஸ் கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அடுப்பில் வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 3-4 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரைஸ் பாருங்கள், உங்களுக்கு இந்த அளவு வெந்துருச்சு, நல்லா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக கலரி விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இறக்கி வைக்கலாம். எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேகணுன்ற மாதிரி இருந்துச்சு, அதனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கலரி விட்டுருக்கோம். இப்போ இது எல்லாமே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ அடியில் இருக்கிறது ஒட்டாத மாதிரி இருக்கணும். நல்லா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ரொம்ப சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் இருக்கிற காய்கறி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, அது எல்லாத்தையும் நாங்கள் போட்டு இப்போ இது வெஜ் ஃப்ரைட் ரைஸாக நாங்கள் பண்ணிட்டோம். இதுலேயே வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் மசாலா அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வேணும்னா நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். பட்டு அதெல்லாம் நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணல. அதை ஆட் பண்ணாமே நல்லா தான் இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டை ரெடி பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதோட அனைத்து முறையில் அவங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.